கிறிஷ் திருக்குமரன் அப்படின்றவருடைய இயக்கத்தில் அருண் விஜய் இரட்டை வேடங்களை நடிச்சிருக்கக்கூடிய ரெட்டத்தலை திரைப்படம் இப்போ சமீபத்தில் தேட்டர்ஸில் வெளியாகி இருக்கு. ஸோ இந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த ரெட்டத்தலை திரைப்படத்தினுடைய கதை சின்ன வயசுலேருந்தே தாய் தந்தையினுடைய அரவணைப்பு இல்லாமல் வளர்றாங்க. படத்தினுடைய கதாநாயகனான காளி அதாவது அருண் விஜய் மற்றும் கதாநாயகியான ஆந்திரே அதாவது சித்தி இதுனானி. வேலை காரணமாக வெளியூருக்கு போன காளி 5 வருட இடைவெளிக்கு பிறகு காதலி ஆந்திரேவை சந்திக்க சொந்த ஊரான பாண்டிச்சேரிக்கு வராரு. ஆனால் பணத்தின் மேலே அதீத ஆசை கொண்டிருக்கக்கூடிய படத்தினுடைய கதாநாயகி ஆந்திரே, உன்கிட்ட பணம் இருந்தால் மட்டுமே நம்மளுடைய காதல் சேரும் அப்படின்னு சொல்லி தடை போட்டுறாங்க. அந்த சமயத்தில் தன்னை போலவே உருவம் கொண்ட உபேந்திராவை சந்திக்கிறாரு காளி அதாவது 2வது அருண் விஜய். பெரிய பணக்காரராக இருக்கக்கூடிய அவரை கொன்னுட்டு அவருடைய அடையாளத்தை வச்சு அவருடைய சொத்தை ஆயுளுக்கும் அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி காளி ஆந்திரே காதலர்கள் 2 பேருமே திட்டமிடுறாங்க. உபேந்திராவை கொலை பண்ண பிறகு காளிக்கு எப்படியான பிரச்சனைகள் வருது, உபேந்திராவின் உண்மையான முகம் என்ன அப்படின்றது தான் இயக்குனர் கிறிஷ் திருக்குமரன் இயக்கி இருக்கக்கூடிய இந்த ரெட்டத்தலை திரைப்படத்தினுடைய கதை. ஓகே, படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரட்டை வேடங்களில் படத்தினுடைய கதாநாயகன் அருண் விஜய் ஸ்டைலான அந்த பாடி லாங்குவேஜ், காதலியின் பணத்தாசையை நினைச்சு உடஞ்சு போகக்கூடிய இடம், வில்லன் முகம் காட்டக்கூடிய இடம் என இரட்டை வேடங்களையுமே ஸ்கோர் பண்ணியிருக்காரு அருண் விஜய். ஆனால் அந்த அலட்டல் நடிப்பில் நம்ம ஏற்கனவே பார்த்து பழகிய அருண் விஜயை பல இடங்களில் தென்படுறாரு. அதீத நடிப்பையும் பல இடங்களில் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். படத்தின் மீதான பேராசை கொண்டவராக வரக்கூடிய நாயகி சித்தி இதுனானி இந்த கிரே ஷேட் கதாபாத்திரத்தில் பாஸ் மார்க் மட்டுமே வாங்குறாங்க. வழக்கமான ஒரு கதாபாத்திரத்தில் ஜான் விஜய் செயற்கையான உடல் மொழி, அதைவிட செயற்கையான வசன ஏற்ற இறக்கங்கள், இரட்டை அர்த்த வசனங்கள்னு பல திரைப்படங்களில் நம்ம அவர் என்ன கதாபாத்திரங்களில் பார்த்துருப்போமோ அதே கதாபாத்திரத்தில் தான் வந்து இந்த திரைப்படத்திலையும் நமக்கு ஏமாற்றமே கொடுக்குறாரு. பழிவாங்கிற எண்ணத்தோட துரத்தக்கூடிய வழக்கமான வில்லன்களாக இந்த யுத்த கழகத்தில் பங்கு பெறக்கூடிய ஹரிஷ் பேரடி, யோகேஷ், தன்யா ரவிச்சந்திரன் ஆகியோருக்கு அழுத்தமான காட்சிகள் அப்படின்னு எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஓகே, படம் வந்து தொழில்நுட்ப ரீதியாக அதாவது டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் எப்படி எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங் ஷாட்களாலையும் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் நம்மளுடைய ரசனையை கவரக்கூடிய தனித்துவமான லைட்டிங்னாலையும் படத்திற்கு நல்லதொரு திரைமொழியை அமைக்க உதவி இருக்காரு படத்தினுடைய ஒளிப்பதிவாளரான டிஜோ டாமி. படத்தொகுப்பாளர் ஆண்டனியின் கத்திரிகோல் கட்களின் கூர்மையை கவனிக்க தவறினதுனால 2 மணி நேரத்திற்குள்ளே இருந்தாலுமே கூட ஒரு பெரிய படம் பார்த்த அந்த டயர்ட்னஸை படம் ரொம்ப சீக்கிரமே நமக்கு கொடுத்துருது. ஆக்ஷன் காட்சிகள் நல்லதொரு தரத்தில் இருந்தாலுமே கூட அதை வெளிச்சமிட்டு காட்ட வீரியமான காட்சிகள் இல்லாததுனால அதற்கான தாக்கம் உண்டாகாமல் அந்த சண்டை காட்சிகள் ஏனோ தானோன்னு வந்து போகுது. இசையமைப்பாளர் சாம் சிஎஸ் தனுஷுடைய வாய்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த கண்ணம்மா பாடல் வைப் வேல்யூமை ஏற்றினாலுமே கூட படத்துக்கு அது தேவையில்லாத அனாவசியமான பாடலாகவே ஆயிடுது. கிளைமேக்ஸ் காட்சியின் பின்னணி இசையில் மட்டுமே சர்ப்ரைஸ் பண்ணுறவர் மற்ற இடங்களில் பளிச்சிடும் புதுமை கீகளை அழுத்தாமல் வழக்கமான பின்னணி இசையை கொடுத்து அவரும் ஒரு பக்கம் ஏமாத்திருக்கிறது கண்டிப்பாக படத்தினுடைய டிசப்பாயின்ஸில் ஒன்றா மாறி இருக்கு. இரட்டை வேடம், கதாநாயகியின் ஆசை, எதற்கும் துணிந்து களத்தில் இறங்கக்கூடிய துப்பாக்கி முனையில் சிக்கிக்கொள்ளக்கூடிய கதாநாயகன் என சுவாரஸ்யமான ஒரு ஒன்லைனை பிடிச்சு நிமிந்து உட்கார வைக்கிறாரு படத்தினுடைய ஆரம்பத்தில் இயக்குனர் கிறிஷ் திருக்குமரன். இந்த சுவாரஸ்ய புள்ளியை வச்சுக்கிட்டு அடுத்தடுத்து கட்டமைக்கப்பட வேண்டிய பரபர தருணங்கள் திரைக்கதை பக்கங்களில் காணாமல் போனதுதான் படத்தினுடைய ஏமாற்றமாக மாறி இருக்கு. நாயகிக்கு ஏன் பணத்தின் மீது இத்தனை ஆசை வந்துச்சு, உபேந்திரா எத்தகையவர் என்பதற்கு முழுமையான விளக்கம் தரக்கூடிய பிளாஷ்பேக் இல்லாதது அப்படின்னு கதைக்கு ஆழமில்லாத உணர்வையே படம் பல இடங்களில் தந்துடுது. பொதுவாக த்ரில்லர் திரைப்படங்களில் அடுத்து வரக்கூடிய ட்விஸ்ட்டுக்கான ஒரு சின்ன சின்ன விஷயங்களை குறியீடுகளாக படத்தில் அங்கங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த திரைப்படத்திலையும் அதனுடைய சிறு சிறு குறியீடுகளை நம்மளுடைய கண்களை துருத்தும் வகையில் அங்கங்கே சேர்த்து நமக்கு பார்த்தாலே தெரியுது. அப்படிங்கும்போது அது எப்படி குறியீடாக இருக்கும், அதனாலேயே அது கொடுக்கக்கூடிய அந்த ஜெர்க் தருணங்கள் இருக்குல்ல, ஓ இப்படி ஒரு ட்விஸ்டா அப்படின்ற அந்த ஷாக் இருக்குல்ல, அதுக்கு எல்லாத்துக்குமே அவங்களே ஒரு பேரிகேட் போட்டு எந்த சுவாரஸ்யத்தையும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. கிளைமேக்ஸில் நாயகனுக்கான மாஸ் ட்விஸ்ட் எல்லாமே ஓகே தான், ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லாஜிக் கேள்விகளுக்கு நியாயமான பதில் எங்க பாஸ் அப்படின்னு கேட்க தோணுது. எதுலையுமே தெளிவில்லாத ஸ்டேஜிங்கால வெற்றி ஹீரோயிஸை பில்டப்பாக மட்டுமே எஞ்சி நிற்குது அந்த கிளைமேக்ஸ். இதோட மட்டும் இல்லாமல் படம் முழுக்க பல எண்ணற்ற லாஜிக் கேள்விகளுக்கும் எந்த விதமான முறையான விளக்கமும் கொடுக்காம வர்ட்டாமாமே ட்ரு அப்படின்னு விமானம் ஏறி தப்பிச்சு ஓடுறது ஏன் அப்படின்றது அவங்களுக்கு மட்டும் தான் வெளிச்சம். காதல் காட்சி தொடங்கி அர்த்தமே இல்லாத அந்த கத்திச்சண்டையாக இருக்கட்டும், ஸ்னைப்பர் ஷூட்டிங்காக இருக்கட்டும், பெரும்பாலான காட்சிகளில் புதுமையான த்ரில்லருக்கான தடையமே இல்லாமல் போகிறது ஒரு மிகப்பெரிய மைனஸாக அந்த படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏஐ உதவியோட ஓரிரு ஷாட்களை கொண்டு வந்திருக்கக்கூடிய ஐடியாவுக்கு மட்டுமே லைக்ஸ், ஆனால் அதுவுமே அதீத பயன்பாட்டை தவிர்த்திருக்கலாம். அது ரொம்ப அதிகமாக பயன்படுத்தியிருந்த மாதிரி இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த ரெட்டத்தலை திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லதொரு கதைக்கு ஏற்ற திரைக்கதையும் ஸ்டேஜிங்கும் இல்லாததுனால இந்த ரெட்டத்தலையில் ஒரு தலை கூட நிமிந்து பார்க்குற அளவுக்கு அந்த திரைப்படம் சுவாரஸ்யமாகவே இல்லை. இந்த திரைப்படத்தை தேட்டரில் போயிட்டு பார்க்குற அளவுக்கு ஒருத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி நல்ல கதை தான், ஆனால் திரைக்கதைன்னு ஒன்று இருக்கணும் இல்லையா, அண்ட் அந்த ப்ரெசென்ட் பண்ணுற விதம்னு ஒன்று இருக்குது இல்லையா, அது எல்லாத்துலேயுமே மொத்தமாக திரைப்படம் சொதப்பினதுனால இந்த திரைப்படம் ஆரம்பித்த அரை மணி நேரத்துலேயே உங்களை தூங்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். உங்கள்கிட்ட நேரமும் காசும் நிறைய இருக்குது, நான் போயிட்டு சும்மா தேட்டரில் உட்காந்துட்டு வருவோம்ப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக போயிட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய திரைப்படம் தான் இந்த ரெட்டத்தலை. ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், நான் ஒரு நல்ல படம் பார்க்கணும், அருண் விஜயோடைய தீவிர ரசிகர்னா, அதுவும் அவர் ரெட்டை வேடங்களில் நடிச்சிருக்காருன்னு ஏதாவது எதிர்பார்த்துட்டு தெரியாமல் உள்ளே போனீங்க, அந்த ரெட்டை தலையை வச்சு உங்கள் ஒத்த தலைக்குள்ளே மொத்த தூக்கத்தையும் கொண்டு வந்து இறக்கி டயர்டாகி எப்பப்பா முடிப்பீங்க அப்படின்னு 2 மணி நேரத்தில் ஒரு 4
4-5 மணி நேரம் படம் பார்த்த உணர்வு இந்த திரைப்படம் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. குடும்பத்தோடு போய் பார்க்குற அளவுக்கு இந்த திரைப்படம் கிடையாது. ஏன்னா படத்தில் நிறைய வன்முறை காட்சிகள், நிறைய சண்டை காட்சிகள், ரத்தம் தெறிக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்றதுனால குழந்தைகளை அவாய்ட் பண்ணிவிடுங்க. பர்சனலாக கேட்டிங்கன்னா பணமும் நேரமும் ஆல்ரெடி என்கிட்ட கம்மியாக தான் இருக்குது, பட் நான் ஒரு சினிமாவில் போயிட்டு உட்காந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை நீங்களே அவாய்ட் பண்ணிக்கிறதே நல்லதுண்ணா அப்படின்னு சொல்லுவேன். மற்றபடி அருண் விஜயினுடைய அந்த ஸ்டைலிஷான பாடி லாங்குவேஜ், சும்மா அப்படியே அவர் வந்துட்டு போனால் போதும், ஸ்டைலாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போய்ட்டு தாராளமாக படத்தை தேட்டரில் உட்காந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுடைய விருப்பம் தான். இந்த ரெட்டத்தல படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா படத்தை பார்த்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன, ரிவ்யூ என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணி மறக்காம டிங் ஆயிடுங்க.